Taste the Daily. விழுப்புரம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகியும் அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்காததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே உள்ள கொய்யாத்தோப்பு பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகியும் திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் என ஒருவர் கூட தங்களை பார்த்து குறைகளை கேட்கவில்லை என்றும், குடிநீர், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் வழங்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் கூறி விழுப்புரம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு வழங்கும் 2000 ரூபாய் போதாது என்றும், உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இனிமேல் வெள்ளத்தால் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். அப்போது வந்த காவல்துறையினரிடம் திமுக அமைச்சர், எம்எல்ஏக்களை வரச் சொல்லுங்கள் என கூறி வாக்குவாதம் செய்து முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, 3 நாளா தண்ணி கிடையாது, சாப்பாடுக்குள்ள அப்பல் பாட்டுக்குங்க, உயிருக்கு தண்ணி எவ்வளவு ஒரு அத்தியாவசியம். அந்த தண்ணி யாரும் ஒரு நாள் வந்து கொடுத்தாங்களா? 3 நாளா யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. எத்தனை குடும்பம் உள்ள மாட்டிக்கிச்சு. நாங்க 100 கால் மேல போன் பண்றாங்க, யாருமே வரல. ரிஸ்க் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து யாரும் பார்க்கவும் இல்லை. தண்ணி வடியில அப்படிதான் வந்து யாரும் வந்து பார்க்காம இருந்தாங்க. தண்ணி வடிக்கு அப்ப வரணும்ல, இன்ன வரைக்கும் யாருமே வரலங்க. தலைவரோ யாருமே வந்து பார்க்கலங்க. எங்க புக்குல இருந்து நோட்ல இருந்து எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் ஊர் தலைவராகட்டும், எம்எல்ஏவாகட்டும் யாரும் வரல. பக்கத்து ஊர்ல போராட்டம் பண்ணாங்க, அங்க வரைக்கும் வந்து போயிட்டாங்க. அப்ப நாங்க போராட்டம் பண்ணாதானே நீங்க வருவீங்க? இப்ப வாங்க, வந்தாதான் நாங்க ஏந்திருக்கோம். அங்க வந்து நீங்க உள்ள பாருங்க, எத்தனை வருஷமா இந்த வருஷம் தான் இங்க வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க தண்ணி வந்துச்சு. வருஷம் நாங்க நோட்டு புக்குல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் விட்டு இருக்கிறோம். வருஷமா பொருள் வாங்கி போட்டு நாங்க குடும்பம் பண்ண முடியும். கோவை மத்திய சிறையில் காவலர்களை தாக்கிவிட்டு கைதிகள் தப்ப முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிறையில் தண்டனை கைதிகளான ஆசிப் மற்றும் அப்துல் சலீம் ஆகியோர் காவலர்களை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர். அவர்களை பிடித்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். கைதிகள் தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் சிறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். காவலர்களை தாக்கிவிட்டு கைதிகள் தப்ப முயன்ற சம்பவம் சிறை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்கள் மீது குற்றவாளிகள் பயமே இல்லாமல் போய்விட்டது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.